Hello, my dear parents and students. Welcome to the channel Feathers School. நான் உங்க சதீஷ். ஃபெதர்ஸ் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது நாமக்கல் லொக்கேட்டாக இருக்குது. நாங்கள் 1 இயர் நீட்டுக்கும் ஜேக்கும் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு ரெசிடென்ஷியல் கேம்பஸ். எங்களுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அது ரிலேட்டட் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்டேட் அண்ட் இன்டர்நேஷனல் கரிக்குலம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் டியூட்டரிங்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அது ரிலேட்டடாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் 9944998118 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெஸ்ட் டீச்சர் ஆகணும் ஃப்யூச்சரில் அப்படின்னு ஏதாவது விருப்பம் இருக்கா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மல்டிபிள் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். டாக்டர், இன்ஜினியர் இதெல்லாம் தாண்டி டீச்சர் ப்ரொஃபஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ கிட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொதுவாகவே ஒரு 7th 8th 9th படிக்கிற குழந்தைங்கிட்ட போய் நீ டாக்டர் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு மைண்டுக்கு வர விஷயம் நம்மளோட டீச்சர்ஸை நம்ம எவ்வளோ கிண்டல் பண்ணுறோம். ஸோ நாம் அந்த பொசிஷனில் ஃப்யூச்சரில் இருக்கும்போது நம்மளை எப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க, அதனால் நமக்கு அந்த ப்ரொஃபஷன் வேணாம் அப்படிங்கிறது ஒரு சைடாக இருந்தாலும் கூட, ஹைலி பெய்டு ப்ரொஃபஷனாக இப்போ அது மாறிட்டு வந்துட்டுருக்கு. ஹைலி ரெஸ்பெக்டபிள் ப்ரொஃபஷனாகவும் அது வந்துட்டுருக்கு. அப்ராடில் டீச்சர்ஸ்க்கு தான் ஹையஸ்ட் பெய்டு அப்படிங்கிறத டாக்குமெண்ட்ஸில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் டீச்சிங் ஜாபுக்கும் இன்னமும் ரெஸ்பெக்ட் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு டீச்சர் தான் மற்ற எல்லா ஃபீல்டுலேயும் ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணி அனுப்புறதாகவும் பார்க்கக்கூடிய விஷயம், யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ டீச்சர்ஸ்க்கு வந்து நல்ல பெய்டு ஜாப்ஸும் அவைலபிளாக இருக்குது. டிமாண்டிங் ஒரு ப்ரொஃபஷனும் கூட. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ என்சிஇடி அப்படிங்கிற எக்ஸாமை என்டிஏ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஆன்லைன் எக்ஸாமாக இருக்க போது 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் பிஎஸ்சி ஒரு எம்எஸ்சிலாம் படித்து முடிச்சுட்டு ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். இது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது என்னன்னு குயிக்காக பார்த்துடலாம். ஸோ என்சிஇடி 2025 எக்ஸாம் எப்போ நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, அண்ட் அதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் செக் அவுட் திஸ் நேஷ்னல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அதுதான் என்சிஇடி 2025. இதுக்கான இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 1200 ருபீஸ், ஓபிசிக்கு 1000 ருபீஸ், எஸ்சிஎஸ்டி அண்ட் மற்ற கேட்டகரிஸ் இருந்தால் 650 ருபீஸ். இதுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ரீசெண்ட் ஃபோட்டோ, ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சரும் இது வந்து நீட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது வச்சுருப்பீங்க, அதுவும் ரெடியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஸ்கேன்டு சிக்னேச்சர் வந்து வச்சுருக்கணும். அண்ட் தென் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஸ்கேன்டு காப்பியில் வச்சுருக்கணும். இந்த டாக்குமெண்டேஷனோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டீட்டெயில்டாக செக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பேமெண்ட்லாம் ஆன்லைனில் யூபிஐடி வச்சு நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இதோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ncet2025.ntaonline.in site/login நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படிங்கும்போது தான் இந்த பர்டிகுலர் பேஜ் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்குது. ஸோ இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்ன மாதிரி காலேஜஸ்க்கு நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். என்ஐடி, ஐஐடிஸ் அண்ட் ஆர்ஐஇஸ், ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன். ஸோ ஐஐடி உங்களுக்கு தெரியும், என்ஐடி தெரியும், ஆர்ஐங்கிறது ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன். இந்தியாவில் ஒரு 5 இடத்துல இருக்குது. உங்களுக்கு தெரியலனா செக் பண்ணுங்கள். நான் அந்த காலேஜ்லேருந்து தான் படிச்சுட்டு வந்திருக்கேன், ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன். நான் மைசூர் அந்த பிரான்ச்சில் வந்து நான் படிச்சிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து தான் கிராஜுவேட் ஆனாங்க. ஸோ செக் அவுட் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி என்ன, அண்ட் தென் எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் எங்கெங்கே இருக்கும். அண்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்தெந்த காலேஜஸ்லாம் போக முடியும் அப்படிங்கும்போது லிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூடிங் என்ஐடி, ஐஐடி, ஆர்ஐஇ அண்ட் அதர் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படிங்கிறது லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய காலேஜஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே டீச்சர் எஜுகேஷன் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்க போகுது. அண்ட் தென் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜஸ் இங்கிலீஷ், தமிழ். நீங்கள் தமிழ் எடுத்துருங்க, தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹிந்தி எடுத்தீங்கன்னா ஹிந்தி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ், அப்புறம் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ், அப்புறம் வந்து 3 சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பிசிஎம் அப்படிங்கிற கேட்டகரி வேணும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஃபிசிக்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா
கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிபிசெட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரீம் நீங்கள் வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பிசிஎம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் டீச்சிங் ஆப்டிடியூட் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அதில் ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் ஜென்ரல் டெஸ்ட், ஜென்ரலாக உங்களுக்கு ரீசனிங் எபிலிட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுதான் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்ஸோட பேட்டர்ன், கொஷின் பேப்பரோட பேட்டர்ன். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எக்ஸாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 29th April 2025, 29ஆம் தேதி ஏப்ரல் எக்ஸாம் நடக்குது. அண்டு உங்களுக்கு Feb 20லே இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. 16th March தான் வந்து லாஸ்ட் டேட். 16th March 2025 தான் லாஸ்ட் டேட். பெஸ்ட் காலேஜஸ்ங்க, நல்ல ஒரு காலேஜஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இது வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும், ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லாமே எம்சிக்யூ பேஸ்டாக இருக்க போது சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ரீசனிங். நாங்கள் எக்ஸாம் எழுதும் போது இது எல்லாமே இருந்துச்சு. ஆக்சுவலாக நானும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் வந்து ரீஜனல் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருந்தேன். நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது அது தனியாக கனெக்ட் பண்ணாங்க. ஆர்ஐஇ அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் காலேஜஸ் மட்டும் தனியாக கனெக்ட் பண்ணாங்க. இப்போ என்டிஏ வந்து இந்த எக்ஸாமை கனெக்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் என்டிஏ வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பாடியாக மாற்றினதுனால எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் அவங்கள கண்டக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க, பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ அதனால் இதையும் என்டிஏக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே படிங்க, அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பெஸ்ட்டு டீச்சர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் காலேஜஸில் படிச்சுட்டு நீங்கள் ஒரு பெட்டர் பொசிஷனில் உங்களால் இருக்க முடியும். ஸோ நீட்டு, ஜேஇ மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸி, ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகிறதுக்கு நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனை செக் அவுட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.